ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம நந்தினிக்கே தெரியாமல் கூட்டு போயிட்டுருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. கூட்டு போயிட்டு நம்ம நந்தினியை பயங்கரமாக ஏமாத்துறாங்க. சொத்து பத்திரம் தானே ஏன் கூட்டு வந்தீங்க, இங்கேயே வந்துட்டு என்ன மட்டும் சைன் போட சொல்கிறீங்க, இதை பார்த்தா வந்துட்டு கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் சொத்துன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேட்குற கேள்விக்கு அருணாச்சலத்துக்கிட்ட பதில் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா சொத்து பத்திரம் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே இங்கே தான் பண்ணுறாங்க, ஒரே இதில் தான், நீ போய் சைன் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஃபஸ்ட்டு சூர்யா நீ போய் சைன் போட்டுருவாடா அப்படின்னு சொல்லி நம்ம அருணாச்சல ஐயா சொல்ல, சூர்யா ரொம்ப ஜாலியாக போய்ட்டு சைன் போட்டு வந்துடுறாரு. ஏன்னா வந்து நம்ம நந்தினி கடைசி கூடவே வந்துட்டு நந்தினியை வச்சு நம்ம சுந்தரவல்லியை வச்சு பழி வாங்கலாம்ல, அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு சைன் போட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நந்தினி சைன் போட போய் சொன்னதுக்கு சரி ஐயான்னு சொல்லிட்டு கேள்விலாம் கேட்டு முடிச்சுட்டு சைன் போட போகிறாங்க. சைன் போட போனாங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே நம்ம அருணாச்சலாவுக்கு பயம் வந்துடுது. ஐயையோ தெரிய போகுதே அப்படின்ட்டு ஒரே ஒரு சைன் போட்டிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்துட்டு எல்லாருமே தகச்சு போய் பார்க்குறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. நந்தினிக்கு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே பார்த்தா நந்தினியோட இன்ஃபார்மும் சூர்யாவோட இது மட்டும்தான் இருக்குது. நந்தினியை பற்றினா சூர்யா பற்றின இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே இல்லை அங்கே அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது நம்ம நந்தினிக்கு. என்னன்னு புரியவே இல்லை நம்ம நந்தினிக்கு இங்கே என்ன தான் நடக்குது, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாதனால நம்ம நந்தினி வந்து தகச்சு போயிருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி ஐயா உண்மையை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாலும் இல்லைம்மா சொத்து பத்திரம் தான் சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம நந்தினி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தயாராகவே இல்லை. அப்போ தான் வந்துட்டு நம்ம நந்தினி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இங்கே கூட்டு வந்தோம், நீயும் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதனால தான் உன்னை வந்து இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் நீ கடைசி வரை போகவே முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம நந்தினி தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்ன ஐயா இப்படி பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் என்னை ஏமாற்றி எப்படியோ பண்ணிட்டீங்க, ஆனால் ரெண்டாவது கல்யாணமும் என்னை இப்படி குடும்பமே சேர்ந்து ஏமாற்றுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கவே இல்லையா ஐயா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப நம்பினேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இல்லை என்னால் சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த நந்தினியை நம்ம சூர்யா கையை பிடிச்சி வா நந்தினி நீ போடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசவுமே நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் இல்லையே சூர்யா ஐயா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு குழப்பமாக இருக்குது. சூர்யா பேசினது கேட்க நமக்கே வந்து நல்லா இருக்குது. அப்போ நம்ம நந்தினிக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம என்ன தான் இருந்தாலும் சூர்யா பேசினதை கேட்டதுமே நம்ம நந்தினி ஒரு செகண்ட் வந்துட்டு ஆடி போயிட்டாங்க. சரி அவருக்காகயாச்சும் கல்யாணம் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சூர்யா சார் அப்படி பேசியிருக்காரு. சரி எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, நந்தினி சைன் போடு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம நந்தினியால் ஒன்றுமே பண்ண முடியாதனால சைன் போட போகிற சமையல சிவபூஜையில் கரடி புந்த மாதிரி இந்த சுந்தரவல்லி வந்து வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம நந்தினியை தாறுமாறாக அடிக்கிறாங்க. பார்த்ததுமே நம்ம அருணாச்சலையாவுக்கு கோவம் வந்து சுந்தரவல்லியை அடிக்கிறாங்க. போட்டு தகிட அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. ஏன்னா சுந்தரவல்லியை இது வரைக்கும் திட்டாத நம்ம அருணாச்சலையா அடிக்கவும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இப்படியே போனால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.